மார்னிங் ஆஸ்பிரன்ஸ். ஸோ இன்னைக்கு நியூஸ்ல ஹிஸ்டாரிக்கல் கண்டென்ட்டை கனெக்ட் பண்ண மாதிரியும் சயின்டிபிக் கண்டென்ட்டை கனெக்ட் பண்ண மாதிரியும் நியூஸஸ் எடுத்து வச்சிருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், சென்டர் இன்க்ரீசஸ் கமர்ஷியல் எல்பிஜி அலோகேஷன் டு 50%. நியூஸோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் மிடில் ஈஸ்ட்ல போர் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நமக்கு வர வேண்டிய கூடாயிலும் சரி எல்பிஜியும் சரி எதுவுமே வந்து சேரல. ஸோ நமக்கு கமர்ஷியல் சப்ளை ஃபார் எல்பிஜி வந்து தடையா இருந்துச்சு. ஸோ அதற்காக நம்ம என்ன பண்ணிருந்தோம், இவ்வளவு நாளா கமர்ஷியலுக்காக யூஸ் பண்ண வேண்டிய எல்பிஜி மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு டொமஸ்டிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற எல்பிஜி மட்டும் அலோவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அந்த பிடியில இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கு. வி ஆர் கிவிங் அபவுட் 50% ஆஃப் எல்பிஜி, கமர்ஷியல் எல்பிஜி, டொமஸ்டிக் இல்ல கமர்ஷியல் எல்பிஜி. யூனியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க கமர்ஷியல் எல்பிஜி will be released அப்படின்னு சொல்லிட்டு 50% ப்ரீ கிரைசிஸ் லெவலுக்கு கம்பேர் பண்ணல 50%. ஸோ இப்போ நம்ம எல்பிஜிக்கு அவ்வளவு தட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்திருக்கு. சரியா சொன்னது மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் 50% ஆஃப் ப்ரீ கிரைசிஸ் லெவலுக்கு ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அது சாத்தியமாச்சு அப்படின்னா, அது அடுத்த ஸ்டெப்ல வரலாம். ஸோ 20% அலோகேஷன் அடிஷனல், ஆல்ரெடி 30% கொடுத்துட்டாங்க. 20% அலோகேஷன் போட்டு டோட்டலா 50% அலோகேஷன். இந்த கமர்ஷியல் எல்பிஜி ரிலீஸ் பண்றாங்க இல்லையா, அந்த கமர்ஷியல் எல்பிஜி ப்ரையாரிட்டி செக்டார் எல்லா இடத்துலையும் கொடுத்துட முடியாது. ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எந்தெந்த இடத்துக்கு கொடுக்கணும், எந்தெந்த கமர்ஷியல் பிளேஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட்ஸ், தாபா, ஹோட்டல்ஸ், இண்டஸ்ட்ரியல் கேன்டீன்ஸ், கம்யூனிட்டி கிச்சன்ஸ் அண்ட் 5 kg ஃப்ரீ ட்ரேட் எல்பிஜி ஃபார் மைக்ரண்ட் லேபரர்ஸ். மைக்ரண்ட் லேபரர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு 5 kg சின்ன சிலிண்டர், கமர்ஷியல் சிலிண்டரை அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎன்ஜி டிரான்ஸ்மிஷன் மேண்டேட். பிஎன்ஜி அப்படின்னா பைப்டு நேச்சுரல் கேஸ். as we are suffering from liquid எல்பிஜி crisis, நம்ம we are turning our face towards natural gas. இப்போ குக்கிங்காக நம்ம எல்பிஜி அதிகப்படியா யூஸ் பண்றதுனால தான் நமக்கு அந்த கல்ஃப்ல இருந்து ரிலீஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. நம்மளால இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ we are transferring our energy need towards our own production of energy. நம்ம ப்ரொடக்ஷன் பண்றோம், நேச்சுரல் கேஸ் நம்ம அதிகமா பண்றோம். பட் ஆனா crude oil பெட்ரோல் நம்மள்ட்ட ரிசோர்ஸ் இல்ல. So we are diverting from our resource, from the resource we are relying on other country towards our own resource. இம்போர்ட் டிபெண்டன்ஸ். இந்த கிரைசிஸ் ஷார்டேஜ் எதனால அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற எல்பிஜிஸ்ல ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் எல்பிஜி we are importing. ஓகேவா, அந்த 60%ல ஆல்மோஸ்ட் 90% ஃபுல் 90% கம்மிங் ஃப்ரம் த ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட். அந்த பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து, ஈரான்ல இருந்தும் ஈராக்ல இருந்தும் இங்க இருந்து நம்ம கிட்ட வர்ற ஒட்டுமொத்த எல்பிஜி கண்டென்ட் மட்டும் 90%. இந்த 60%ல 90%. ஸோ ஒன்ஸ் அங்க பிளாக்கேஜ் ஆனதுமே ஒட்டு மொத்தமா சப்ளை நமக்கு கட் ஆயிடுச்சு. இம்போர்ட்னால வர வேண்டிய சப்ளை கட் ஆயிடுச்சு. இதனால தான் கிரைசிஸ்க்கு ரீசன். ஓகேவா, நெக்ஸ்ட் எல்பிஜி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்பிஜிக்குள்ள இருக்கிற காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னா, புரோபேன் அண்ட் பியூட்டேன். மேஜர் காம்போனன்ட்ஸ் அந்த புரோபேன் அண்ட் பியூட்டேன்ஸ் தான். இந்த புரோபேன் அண்ட் பியூட்டேன் வந்து ஒன்ஸ் க்ரூட் ஆயில ட்ரில் பண்ணக்குள்ள அந்த க்ரூட் ஆயில இருந்து கேஸஸ் ரிலீஸ் ஆகும். அந்த கேஸ்ல இருந்து அதை கம்ப்ரஸ் பண்ணி லிக்விடா சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்றதுதான் அந்த எல்பிஜி. அதுல இருக்க மேஜர் கான்ஸ்டிட்யூவன்ட் என்னன்னா புரோபேன் அண்ட் பியூட்டேன். ஓகேவா, இப்போ அடிஷனலா ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த க்ரூட் ஆயில் ரிஃபைனிங் ப்ராசஸ்ல ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ் வந்து எஃப்சிசி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ், கேட்டலிட்டிக் க்ரூட் கம்ப்ரஸர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல the crude oil will release a component called butene. In the butene content, it is more viable to use butene in addition of petrol. Petrol கூட ஆட் பண்றதுக்கு அதிகமா யூஸ் பண்ணலாம், பெட்ரோலோ டீசலோ இல்ல. ஆனா நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா, இந்த பியூட்டினை the central government is directing the use of butene into the LPG. அந்த பியூட்டின் கண்டென்ட்டை நம்ம அதிகப்படியா யூஸ் பண்ற க்ரூட் ஆயில்ல கூட கலக்க முடியும். அதாச்சும் பெட்ரோலோ டீசலோ யூஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம இப்போ அந்த பியூட்டின் கண்டென்ட்டை எல்பிஜிக்குள்ள யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா, we have more demand of LPG. என்ன விஷயம் அப்படின்னா, we are government has turned out உஜ்வாலா ஸ்கீம், வீட்டுக்கு வீடு எல்பிஜி கொடுக்குற ஸ்கீம் நம்ம அறிவிச்சிட்டு இருந்தாங்க, நடந்துட்டு இருந்து சக்சஸ்ஃபுல்லா.
ஸோ 30 crore பிளஸ் ஹவுஸ் ஹோல்டுக்கு நம்ம எல்பிஜி கொடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த எல்பிஜியை கொடுக்கணும் அப்படின்ற ரிசர்வ் இல்லை. அதுக்காக இந்த பியூட்டின் கண்டென்ட்டை எல்பிஜியில் ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாங்க. பிஎன்ஜி, ஸோ அடிஷனல் ரிசோர்ஸ் சொல்லியிருக்கு இல்லையா, பிஎன்ஜி பைப்டு நேச்சுரல் கேஸ். பைப்டு நேச்சுரல் கேஸ், நம்ம நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இந்தியாவில் மேஜரான பார்ட் நடந்துட்டு இருக்கு. நம்ம காவேரி டெல்டாவிலுமே இந்த நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ற அந்த நேச்சுரல் கேஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி குக்கிங்க்கு வீட்டுக்கு வீடு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பைப்டு நேச்சுரல் கேஸோட ப்ராஜெக்ட். ஆல்ரெடி ரன் ஆகிட்டு தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, சவுத் இந்தியாவில் கேரளா, கர்நாடகா இந்த ஏரியாவெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதோட இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் இஸ் வெரி ஹை. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணக்குள்ள இந்த இயர் நம்பர் ஆஃப் பைப்லைன்ஸ் ஃபார் பிஎன்ஜி இஸ் இன்க்ரீஸ் ட்ரெமெண்டஸ்லி. ஸோ அப்போ வி ஆர் கோயிங் டு மூவ் டுவர்ட்ஸ் நேச்சுரல் கேஸ் ரிசோர்சஸ் ரேதர் தென் லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் ரிசோர்சஸ். ஓகேவா, ரேபிட் growth. 1.2 crore டொமஸ்டிக் பிஎன்ஜி கனெக்ஷன். அந்த கனெக்ஷனை ரெடி பண்றது, அந்த கனெக்ஷனை லே பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னா சிஜிடி, சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு யூனிட், ஒரு யூனிட். So next news, second news. PM speaks with Iran president, pushes for secure shipping lanes on occasion of Eid and Persian New Year Nowruz. ஸோ ரமலான் பண்டிகை நேற்று, அந்த ரமலான் பண்டிகை நேரத்தில் பெர்ஷியன் நியூ இயர் நவ்ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுற சமயத்தில் நம்மளோட பிஎம் ஸ்போக் வித் த பிரசிடென்ட் ஆஃப் ஈரான். அப்போ அவங்களோட ஸ்பீச்சஸ்ல நம்மளோட எனர்ஜி செக்யூரிட்டியை சேஃப்கார்ட் பண்றதுக்கும் அண்ட் தென் பை டு ஸ்டாப் த புரூட்டாலிட்டி, அந்த போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதை ஸ்டாப் பண்றதுக்கான முன்னெடுப்பும் எடுத்திருந்தாங்க. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கணும். ஸோ பிரசிடென்ட், ஈரானோட பிரசிடென்ட் மசூத் பசிக்ஷான். ஸோ கீ டிமாண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்தியாவோட கோர் டிமாண்ட் வந்து freedom of navigation. Almost 20 ships are getting stayed in the Persian Gulf alone. நமக்கு வர வேண்டிய 20 ships, crucial ships. அந்த 20 ships கொண்டு வர்றதுக்கு இந்த freedom of navigation அப்படிங்கிற டியூல ஸ்ட்ரெஸ் பண்றாரு மோடி. சரிங்களா, டு டிஸ்டர்ப்ஷன் இன் த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ். அந்த நேவிகேஷன், freedom of navigation பிரின்சிபல்ஸ் மூலமா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை கிராஸ் பண்ணி நம்மளோட கப்பல் வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் டிமாண்டை நம்ம வைக்கிறோம். அடுத்தது ஈரான் பொசிஷன். ஈரான் வந்து வருங்காலத்துல பிரிக்ஸ் சமிட் கோயிங் டு பி கண்டக்டட் வித் தி ஹெட்டிங் ஆஃப் இந்தியா. சோ அந்த பிரிக்ஸ் சமிட்ல இந்தியா மஸ்ட் டேக் ஸ்டெப்ஸ் டு ஸ்டாப் த வார் இன் த மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிற கோரிக்கையை ஈரான் எடுத்து வைக்கிறாங்க. அடுத்து டிப்ளமேட்ஸ், நம்மளோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவரும் பேசியிருக்காங்க. So we have to read about the Nowruz and the historical context-ல நம்ம ரூல் பண்ண கிங்ஸ்ல ஒரு சில கிங்ஸ் வந்து நவ்ரோஸ் ஃபெஸ்டிவலை அபிஷியலா டிக்ளேர் பண்ணி நம்ம இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணவும் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ட்ல யார் அந்த கிங்ஸ், அவங்களோட இனிஷியேட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நவ்ரோஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நியூ இயர் பெர்ஷியன் நியூ இயர். தமிழ்நாட்டுக்கு ஒரு நியூ இயர் இருக்கு இல்லையா, அது மாதிரி பெர்ஷியன் நியூ இயர் தான் அந்த நவ்ரோஸ். அந்த நவ்ரோஸ் கொண்டாடும் போது அது இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபயர் ஃபெஸ்டிவல் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம் இல்லையா, அது மாதிரி அங்க இருக்கிற லோக்கலைஸ்டு ஃபெஸ்டிவல் இந்த தீபாவளி மாதிரி, ஃபயர் ஃபெஸ்டிவல் மாதிரி. ஸோ இந்தியன் ஹிஸ்டரியில பால்பன், டெல்லி சுல்தான் ரூலர், ஒன் ஆஃப் த ரூத்லெஸ் ரூலர், டெல்லி சுல்தான்ல இருக்கிறவர் யாருன்னா பால்பன் அவரு. அண்ட் தென் முகல்ல த மோஸ்ட் கைண்ட் அண்ட் கிரேட் அக்பர். இவங்க ரெண்டு பேருமே இந்த நவ்ரோஸ் ஃபெஸ்டிவலை இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அபிஷியலா ரன் பண்ணவும் வச்சிருக்காங்க. சோ பால்பன், ஃபர்ஸ்ட் பால்பன் அவரோட பாலிசிஸ் டுவர்ட்ஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டுவர்ட்ஸ் த பீப்புள் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவர் எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது, மோர் ப்ராமினென்டா எக்ஸாம் ஓரியன்டா அதிகமா கேட்க சான்சஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும் தொகுத்து கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து தியரி ஆஃப் கிங்ஷிப், பால்பனோட தியரி ஆஃப் கிங்ஷிப். ஸோ அவரோட தாட் என்னன்னா, கிங் வந்து காடு கூட கம்பேர் பண்ற ஒரு தாட், ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, மோஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிற பாலிசியை வச்சிருந்தது தான் பால்பன். அப்படி இருந்து அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னா தியரி ஆஃப் கிங்ஷிப். அவர் டேர்ம் ஒரு காயின் பண்றாரு, நியாபதி குதா அப்படின்னா ஷேடோ ஆஃப் காட் அப்படின்னு. இந்த கிங்க ஷேடோ ஆஃப் காட்னு சொல்றாரு. அண்ட் ஹி ஃபோர்சிங் த பீப்புள், காமன் பீப்புளா இருக்கட்டும், நோபல்ஸா இருக்கட்டும், டு டூ சம் பிராக்டிஸ். என்ன பிராக்டிஸ்னா பைபோஸ் அண்ட் சிஜிதா. அவங்க கோர்ட்டுக்குள்ள வர்றாங்க அப்படின்னா
பைபோஸ் அப்படின்னா the person must kiss the feet of the king. அந்த பிராக்டிஸ் வருது பைபோஸ். சிஜிதா அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப பணிவா கீழே வணங்கி கோர்ட்டுக்குள்ள வர்றதுதான் சிஜிதா. சோ இந்த ரெண்டு பிராக்டிஸையும் இந்த தியரி ஆஃப் கிங்ஷிப் உள்ள கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தின ஒரு பால்பன். அடுத்தது சகல்கானி. சகல்கானி இப்ப இருக்காங்க மினிஸ்டர்ஸ் இல்லையா, அந்த மாதிரி அந்த டைம்ல இல்துமிஷ் ஸ்டார்ட் பண்றது அந்த சகல்கானி ஆபீஸ் ஆஃப் 40 சொல்லுவாங்க. 40 நோபல்ஸ், அந்த 40 நோபல்ஸ்க்கு ஒரு டீம், அந்த 40 நோபல்ஸ் சேர்ந்து ஒரு டீமா இருந்து ரூல் பண்றதா இந்த சகல்கானி சிஸ்டம். பால்பன் இஸ் ஒன் ஆஃப் அ சகல்கானி. அந்த அந்த 40 மெம்பர்ஸ்ல நோபல் இருந்தவர் தான் இவரு, யாரு பால்பன். அண்ட் ஆஃப்டர் enthroned as a king, he destroyed the office of 40. ஏன்னா அந்த ஆபீஸ் ஆஃப் 40ல இருந்து someone might get attack the பால்பன். அப்போ அதனால அந்த ஆபீஸ் ஆஃப் 40 டெஸ்ட்ராய் பண்ணிருப்பாரு. அண்ட் ஸ்பை சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்பை சிஸ்டம் அண்ட் பிளட் அண்ட் அயன் பாலிசி. ரிவோல்ட், அந்த டைம்ல ரிவோல்ட் நடக்கிற சாதாரணம். எல்லா கிங்கும் ஒரு மெத்தட் வச்சிருப்பாங்க டு ஸ்டாப் தி ரிவோல்ட். ஆனா பால்பன் வித் அயன் ஹேண்டட் ரூத்லெஸ்ஸா துக்ரில் கான் அப்படின்னு ஒரு ரிவோல்ட், ஒருத்தர் பெங்கால்ல ரிவோல்ட் பண்ணாரு. கான், துக்ரில் கான். அந்த ரிவோல்ட்டை சப்ரஸ் பண்றதுக்கு பெங்காலுக்கு தானே முன்னெடுத்து படையை நடத்தி போவார். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ், மேஜர் ரிஃபார்ம்ஸ் ஆர் மேஜர் பாலிசிஸ் அண்டர்டேக்கன் பை பால்பன். நெக்ஸ்ட் அக்பர். அடுத்த ரெண்டாவது கிங் ஹூ செலிப்ரேட்டட் நவரோஸ் ஃபெஸ்டிவல் வந்து அக்பர். அக்பர் வந்து மேஜரா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ரிஃபார்ம் பாலிசி அண்ட் ரிலீஜியஸ் பாலிசி 3 விதமா பிரிக்க முடியும். அதுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ்ல ஃபர்ஸ்ட் மன்சப்தாரி சிஸ்டம். மன்சப்தாரி அப்படின்னா ரேங்கிங் ஆஃப் நோபல்ஸ். சோ கிரேட் இருக்கு இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன், போலீஸுக்கு 2 ஸ்டார் வச்சிருந்தா இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், 3 ஸ்டார் வச்சிருந்தா இன்ஸ்பெக்டர், அப்படி ரேங்க் பண்றாங்களே, அப்படி ஒரு நோபலுக்கும் ஜாட் அண்ட் ஜர்வார் அப்படின்னு ரேங்க் பிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பாராமீட்டர் வைக்கிறார். என்னன்னா ஜாட் அப்படின்னா அந்த மினிஸ்டரோட பர்சனல் ரேங்க், அண்ட் சர்வார் அப்படின்னா கேவல்ரி, எத்தனை கேவல்ரி அவர் வச்சிருக்காரோ அதை பொறுத்து அவருக்கு சர்வார். அப்போ ஒரு மினிஸ்டர், ஒரு நோபல் வராரு அப்படின்னா அவரை ஜாட் இத்தனை ரேங்க், சர்வார் இத்தனை ரேங்க் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணி அவரை அத்தரைஸ் பண்றதுதான் இந்த மன்சப்தாரி சிஸ்டம். நெக்ஸ்ட் தோடர்மால். ராஜா தோடர்மால் அப்படிங்கிறவரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டட் நோபல்ஸ், ஒன் ஆஃப் த ட்ரஸ்டட் மினிஸ்டர் ஆஃப் அக்பர். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுதான் இந்த ஜப்தி ஆர் தசால் சிஸ்டம். பிரிட்டிஷ் யூஸ் பண்ண ரேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்ல ரயத்வாரியில பாத்தீங்கன்னா ஒரு 10 to 20 இயர்ஸ்ல ரிவைஸ் பண்ணுவாங்க, அந்த ரெவன்யூ எஸ்டிமேட்டை ரிவைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னோடியா இருக்கிறது இதுதான். எப்படின்னா 10 இயர்ஸா ஒரு லேண்ட்ல வர்ற ஈல்ட ஆவரேஜ் பண்ணி பிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரிட்டிஷோட ரெவன்யூ செட்டில்மெண்ட், ரெவன்யூ பாலிசிக்கு ஒரு முன்னோடியா இருந்தது அக்பரோட பாலிசி. அந்த பாலிசி ஃப்ரேம் பண்ணது யாருன்னா ராஜா தோடர்மால். அடுத்து சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு மினிஸ்டர்ஸுக்கும் ஒரு போஸ்டிங். வாசிர் அப்படின்னா ரெவன்யூக்காக, மீர் பக்ஷி ஆர்மி, மீர் சம்மான் ராயல் ஹவுஸ் ஹோல்ட், குவாசி அல் கொசாத் சீஃப் ஜட்ஜ். ஸோ யூபிஎஸ்சியில ஸ்ட்ரைட்டா ஒரு டேர்ம் கொடுத்து அந்த டேர்ம் டினோட்ஸ் வாட் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் அட் லாஸ்ட் அக்பர். அக்பர்னாலே மைண்ட்ல வர்றது ரிலீஜியஸ் பாலிசி தான். அக்பர் அந்த சமயத்துல இருந்த ராஜ்புட் கிங்ஸ்ல இருந்து எல்லாரையும் இன்டென்ட் பண்றதுக்கு மேஜர் ரீசன் என்னன்னா அவரு ரிலீஜியஸ் பாலிசியை ரொம்ப டாலரண்டா மெயின்டைன் பண்ணாரு. அவுரங்கசீப் வந்து அக்ரெசிவா மெயின்டைன் பண்ணாரு, அக்பர் வந்து ரொம்ப டாலரண்ட், எல்லாரையும் இன்வைட் பண்ண முன்னெடுத்தாரு. அதோட ஸ்டெப்ஸ்ல ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அபாலிஷன் ஆஃப் பில்கிரிம் டாக்ஸ். தேர் இஸ் த கஸ்டம்ஸ் டு கிவ் த டாக்ஸ். யாருக்குன்னா ஹிந்துக்கு. ஹிந்து இஃப் அட் ஆல் ஹிந்து கோயிங் டு கண்டக்ட் அ பில்கிரிம் அப்படின்னா, ஒரு காசிக்கு போறாங்க, ஒரு வாரணாசிக்கு போறாங்கன்னா யூ மஸ்ட் பே டாக்ஸ் டு த கவர்மெண்ட். அந்த முறையை ஒழிச்சவர் அக்பர். அண்ட் தென் ஜிஸ்யா 1564 ஜிஸ்யா, நான் முஸ்லிம் டாக்ஸ். முஸ்லிம் அல்லாதவர்கள், நல்லா கவனிச்சுக்கணும், இங்க இந்துக்கு மட்டும், அங்க முஸ்லிம் அல்லாதவர்கள். இட் மே இன்க்ளூடு ஜெயின்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஹிந்துஸ் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணும். ஸோ அவங்க எல்லாரும் பே பண்ண வேண்டியது இந்த ஜிஸ்யா. ஸோ இந்த 2 டாக்ஸையும் அழிச்சிட்டு அடுத்து இபாதத் கானா அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட், இட்ஸ் லைக் அ டெம்பிள் ஆர் ஒரு
ஒரு ஹால், ரிலிஜியஸ் பிலாசபிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற ஒரு ஹால் தான் இந்த இபாதத் கானா. ஸோ இந்த ஹால்ல பீப்புள்ஸ் ஆர் பிலாங்ஸ் டு வேரியஸ் ரிலிஜியன் வில் அசம்பிள் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் தேர் தாட்ஸ். அவங்களோட தாட்ஸை ஒருத்தவங்க பேசிப்பாங்க, பேசி அதுல பெஸ்ட் என்ன அரைவாகுதோ ஒரு பாயிண்டை எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஹால் தான் இந்த இபாதத் கானா. அந்த இபாதத் கானாவுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா தீன் இலாஹி. தீன் இலாஹி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ அந்த டிபேட் போச்சு இல்லையா, அந்த டிபேட்ல ஒரு பாயிண்ட் அரைய வராங்களே, அந்த பாயிண்டோட தொகுப்பு தான் ஒரு டாக்டரின். how a man must live, எப்படி வாழணும் without harming others, how to attain the peace அப்படிங்கிற ஒரு டாக்டரின் தான் இந்த தீன் இலாஹி. இந்த டாக்டரின் அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணது 1582. அண்ட் தென் அதோட கிளைமேக்ஸ் என்னன்னா இந்த சுல்லைக்குள், யூனிவர்சல் பீஸ். எல்லா மதங்களும் பீஸை தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு கிளைமேக்ஸ் அரைவ வராரு. அந்த கிளைமேக்ஸ் தான் இந்த சுல்லிக்குள். ஓகேவா? இதெல்லாம் அக்பரோட ரிலீஜியஸ் பாலிசி. ப்ரிலிம்ஸ்ல ஸ்ட்ரெயிட்டா கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அண்ட் தென் லாஸ்ட் நியூஸ், காஸ்ட் கன்சர்ன் டிலே சேஃபர் பில்டிங் கோட்ஸ் ஃபார் ஹிமாலயாஸ். நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவில் வேரியஸ் சீஸ்மிக் ஜோன் பிரிச்சிருக்காங்க. அந்த சீஸ்மிக் ஜோன்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் ஷுட் பி கண்டக்டட் ஆஸ் பர் ரெகுலேஷன். அந்த ரெகுலேஷனை அப்டேட் பண்றாங்க. அந்த அப்டேட் பண்ணக்குள்ள ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு பில்டிங் கட்டணும்னா இட் மைட் காஸ்ட் வெரி மச். அதனால அந்த கைட்லைன்ஸை திரும்பி ஸ்கிராப் பண்றாங்க. அதுதான் நியூஸ். ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் ஆங்கிள் படிக்க வேண்டியது சீஸ்மிக் ஜோன்ஸ்னா என்ன, ஏன் கைட்லைன்ஸை ரிட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கைட்லைன்ஸை கொடுத்தது 2025ல, அதை ஸ்கிராப் பண்ணது மார்ச் 2026 ஃபர்ஸ்ட் பிகினிங்ல. ஓகேவா? இப்போ பில்டிங் இருக்கு அப்படின்னா அந்த பில்டிங்க்கு ஒரு கைட்லைன்ஸோட தான் பில்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னா, இதுவரையிலான நடந்த எர்த்குவேக்க அசஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றாங்க. அதுதான் இது வரைக்கும் பில்ட் பண்ணிட்டு வந்தது ஒரு கைட்லைன்ஸோட. ஓகேவா? இப்போ இந்த ஐஐடி, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஏஆர்பி, இந்த மாதிரி ஹையர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கிறவங்க ஸ்டடி பண்றாங்க. ஸ்டடி பண்ணி ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கைட்லைன்ஸ் என்னன்னா, இது வரைக்கும் வந்த ஏத்துக்குவாக்கு மட்டும் இல்லாம இனிமே வரக்கூடிய இட் மைட் ரீச் 8 மேக்னிடியூட் அந்த ரிச்சர் ஸ்கேல், அது வரைக்கும் கூட போகணும். 8 or 10 வரைக்கும் கூட போக முடியும். ஸோ அவர் பில்டிங் மஸ்ட் resilient in position to withstand that 10 richter scale வர்ற அளவுக்கான மேக்னிடியூட தாங்குற அளவுக்கான பில்டிங்ஸ் இருக்கணும்னு சொல்லி தான் புது கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அந்த கைட்லைன்ஸ் கிராப் பண்ணனால இந்த ஐஐடி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அதை கண்டம் பண்றாங்க. கரண்ட் ஃப்ரேம் ஒர்க் சொன்ன மாதிரி பாஸ்ட் சீஸ்மிக் ஆக்டிவிட்டி அசஸ்மெண்ட் மட்டும் வச்சு ரெடி பண்றது தான் கரண்ட் ஃப்ரேம் ஒர்க். ப்ரொபோஸ்டு ஃப்ரேம் ஒர்க் இனிமே அந்த சொன்னது இல்லையா, புதுசா ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணிருந்தாங்க இல்லையா, அந்த ஃப்ரேம் ஒர்க் மல்டிபிள் வேரியபிள்ஸ் எந்த அளவுக்கு அதால ரீச் பண்ண முடியுமோ அது வரைக்கும் நம்ம தாங்கணும்னு சொல்லி ரெடி பண்ணதான் புது ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்தியாவோட சீஸ்மிக் ஜோன்ஸ் 2 to 5 சீஸ்மிக் ஜோன். ஸோ இந்தியா ஒரு தனி பிளேட், இது ஏசியன் பிளேட். இந்தியா இப்படி மூவ் ஆயிட்டு இந்த ஏசியன் பிளேட்டோட மோதுறதுனாலதான் இந்த இடத்துல அதிகப்படியான சீஸ்மிக் ஜோன்ஸ் இருக்கு. ஹிமாலயாஸ் பில்ட் ஆகுறது அதுதான் எபிஜெனிக் மூவ்மெண்ட், மவுண்டைன் பில்டிங் மூவ்மெண்ட். இப்படி ஹிமாலயாஸ் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இங்க ஒரு பிளேட்டு இங்க ஒரு பிளேட்டு, 2 பிளேட்டும் ஒன்னோட ஒண்ணு மோதுறதுனால ஹிமாலயாஸ் அரைஸ் ஆகுது, அப்படி வளர்ந்துகிட்டே இருக்கு. இந்த இடத்துலதான் அதிகமான சீஸ்மிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? அப்படி சீஸ்மிக் ஆக்டிவிட்டிஸ் எங்க அதிகமா இருக்கோ அது ஜோன் 5. வெரி ஹை சீஸ்மிக் எங்க இருக்குன்னா நார்த் ஈஸ்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல், உத்தரகாண்ட். அப்படியே இங்க இந்த ஹிமாலயாஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்க அதிகமா இருக்கும். அதுவும் இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜன் ரொம்ப அதிகம். ஏன்னா இங்கதான் ஃபர்ஸ்ட் மோதுறது இங்க, அதோட கண்டினியூட்டி இப்படியே ப்ரெஷர் இந்த இடத்துல தான் அதிகமா இருக்கு. அப்போ அந்த ப்ரெஷர் அதிகமா இருக்குள்ள அந்த பிளேட்டோட ஒன்னோட ஒண்ணு ஃப்ரிக்ஷன்ல மூவ் ஆகக்குள்ள டக்குன்னு ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதுதான் இடத்துக்கு. அப்படி இந்த இடத்துல ரொம்ப அதிகமா வர வாய்ப்பு ஜாஸ்தி. அதனாலதான் இது ஜோன் 5ல இருக்கு. அண்ட் தென் ஜோன் 4 ஹை ஹசார்ட், அதோட அட்ஜசன்ட் ஏரியாவில் இருக்கிறது டெல்லி, பீகார், ஹரியானா, சிக்கிம், நார்த் ஈஸ்ட். ஜோன்
3 மாடரேட் கேரளா கேஞ்சடிக் ரெயின். இந்த இடத்துல அது வர வாய்ப்பே இல்லை. அப்படியே வந்தால் சில ட்ரிம்மர்ஸ் தான் வர வாய்ப்பு இருக்கு, எர்த்குவேக் வெளியே வர வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்கும், லிபரலா இருக்கும். அடுத்தது ஜோன் 2 லோ ஹசார்ட். இந்த ஏரியாவில் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, பெனின்சுலர் இந்தியாவில் இங்கெல்லாம் டெக்கான் பிளாட்டியூல வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இப்படிதான் நம்மளோட சீஸ்மிக் ஜோன்ஸை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு ஜோன்லையும் பிஜிஏ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா பில்டிங் கட்டுறதுக்கான ஒரு தரவு, ஒரு பேராமீட்டர் மாதிரி. அந்த பேராமீட்டர் செட்டிங்ல தான் அந்த வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படிதான் அந்த பிஜிஏ, பீக் கிரவுண்ட் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது தான் அந்த பிஜிஏவோட ஃபுல் ஃபார்ம். அப்படி என்ன சார் அதுல இருக்கும் அப்படின்னா, எர்த்குவேக் இந்த ஜி அப்படிங்கிறது என்னன்னா கிராவிட்டியை குறிக்கும், கிராவிட்டியை குறிக்கும். ஸோ கிராவிட்டி இந்த இடத்துல அதிகப்படியான எர்த்குவேக் ஃப்ரீக்வன்சி வர வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல அப்ப கிராவிட்டி ரேஞ்ச் அதிகமா இருக்கும். பிளஸ் என்ன விதமா பில்டிங் கட்டுறோம், சப்போஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு, சப்போஸ் ஸ்கூல்னா அங்க இருக்கிற பில்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அப்ப பிஜிஏ வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? இடத்தை பொறுத்து மட்டும் இல்ல, என்ன பில்டிங் கட்டுறோம் அப்படிங்கறத பொறுத்து இந்த பிஜிஏ ஸ்டாண்டர்ட்ஸ் மாறும். அப்படி பிஜிஏ ஸ்டாண்டர்ட்ஸ் எங்க இருக்குன்னா ஜோன் 2ல 0.1, ஜோன் 3ல 0.2, ஜோன் 4ல 0.5, ஜோன் 5ல 0.4. ஆக்சுவலா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்ப ஸ்கிராப் பண்ணிருந்தாங்க இல்லையா, அந்த கைட்லைன்ஸ்ல இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தாண்டி கொடுத்துருந்தாங்க. ஒரு கம்பாரிசனுக்காக சொல்றேன், யூஎஸ்ல அங்க பில்டிங் லே பண்றதுக்கு பிஜிஏ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து 1G 1 கிராவிட்டியில இருக்கும். அப்ப நம்ம 5th ஜோன்ல இருந்தாலுமே நம்ம 0.4 தான் வச்சிருக்கோம். யூஎஸ் 1Gல வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அதை நிறுத்தினாங்க அப்படின்னா, பில்டிங் காஸ்ட், அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ற காஸ்ட், சிமெண்ட், ஸ்டீலு, இதோட காஸ்ட்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் ரிசைலண்டா கட்ட போனா. இப்போ அதுக்கு ஒரு கம்பாரிசன் சொல்றாங்க. ஏற்கனவே இப்போ பிராக்டிஸ்ல இருக்க கைட்லைன்ஸ்ல ஒரு ஸ்கூல் கட்டுற காஸ்ட் 4 ஸ்கூல்ஸ், ஒரு 4 பள்ளிக்கூடம் கட்டுற காஸ்ட்ல இந்த புதுசா கைட்லைன்ஸ்ல ஒரு ஸ்கூல் தான் கட்ட முடியும்னு சொல்றாங்க. So if at all the new guidelines is get enforced na, the construction activity infrastructure building might be huddled or stopped. அப்படிங்கிற சிச்சுவேஷனை முன்னெடுத்து தான் இதை ஸ்கிராப் பண்றாங்க. ஓகேவா? Mains mark question. The withdrawal of updated earthquake safety standards for Himalayas after a decade of scientific research. அந்த கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணது ஒரு நாள் ரிலீஸ் பண்ணல, டெக்கேட் 10 வருஷமா ரிசர்ச் பண்ணி இனிமே வர போற காலகட்டத்தில் சேஃப்டியா இருக்கணும் சேர்த்து தான் அந்த கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. ஹைலைட்ஸ் த டென்ஷன் பிட்வீன் த காஸ்ட் கன்சிடரேஷன் அண்ட் டிசாஸ்டர் ரிலையன்ஸ். காஸ்ட், நம்ம கிட்ட எக்கானமி ஸ்ட்ராங்கா இருந்தா நல்லா அந்த காஸ்ட்ல கட்டிட முடியும். நம்ம எக்கானமி ஸ்ட்ராங்கா இல்லாததுனால நம்மளோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை பாதுகாக்க முடியல. இதுதான் கொஸ்டின். கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த ட்ரேட் ஆஃப்ஸ் இன்வால்வ்ட் அண்ட் சஜஸ்ட் த வே ஃபார்வர்ட். ஸோ இந்த சிச்சுவேஷனை கிரிட்டிசைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பக்கத்துல இந்த சிச்சுவேஷனை கிரிட்டிசைஸ் பண்ணணும். ரெண்டாவது பக்கத்துல இதை எப்படி தாண்டி வரலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். கிரிட்டிசைஸ் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 பாயிண்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட், தேவையில்லாத செலவுகளை, எக்ஸ்பெண்டிச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பெண்டிச்சரை ஒரு இடத்த பில் பண்ணாலும் கான்சென்ட்ரேட்டடா ரொம்ப ஸ்ட்ராங்கா பில் பண்ணுவான். ஒரு ஸ்கூல் கட்டினாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்து வச்சு அதுல இருந்து பில் பண்ணுங்க. வே ஃபார்வர்ட்ல லோ காஸ்ட் பில்டிங் மெட்டீரியலை, ரிசைலண்ட் பில்டிங் மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிமெண்ட்டுக்கு ஆல்ரெடி ஆர்டினரி மெட்டீரியலை யூஸ் பண்றதை விட இன்னும் குவாலிட்டி மெட்டீரியலா சயின்டிபிக் மெத்தட் மூலமா லோ காஸ்ட்ல ரெடி பண்றதுக்கலாம், சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் தேவை அப்படின்னு சொல்லி வே ஃபார்வர்ட்ல முடிக்கலாம். ஸோ 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ்ல எழுதி போட்டோ எடுத்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். Thank you.